ஏஐ பயன்படுத்துவது நம்பகமற்ற உள்ளடக்கத்தை மீறுவதாகுமா? படைப்பாளிகள் தங்கள் கதை சொல்லலை மேம்படுத்த ஏஐ கருவிகளை பயன்படுத்துவதை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் தங்கள் உள்ளடக்கத்தில் ஏஐ பயன்படுத்தும் சேனல்கள் தொடர்ந்து பணமாக்கத் தகுதியுடையவை. அனைத்து சேனல்களும் எங்கள் பணமாக்குதல் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் படைப்பாளிகள் தங்கள் யதார்த்தமான உள்ளடக்கம் மாற்றப்பட்டாலோ அல்லது செயற்கையாகவோ இருக்கும்போது அதை வெளியிட வேண்டும். மாற்றியமைக்கப்பட்ட அல்லது செயற்கையாக உள்ளடக்கத்தை எவ்வாறு வெளியிடுவது என்பது பற்றிய கூடுதல் தகவல் எங்கள் உதவி மையத்தில் உள்ளது. ஜூலை 15, 2025 தொடர்ச்சியான அல்லது பெருமளவில் தயாரிக்கப்பட்ட உள்ளடக்கம் இதில் அடங்கும் என்பதை சிறப்பாக தெளிவுபடுத்த எங்கள் மீண்டும் 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 உள்ளடக்கம் கொள்கையில் ஒரு சிறிய புதுப்பிப்பை செய்கிறோம். இந்த கொள்கையை மீண்டும் 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 உள்ளடக்கம் என்பதிலிருந்து நம்பகமற்ற உள்ளடக்கம் என்று மறுபெயரிடுகிறோம். இந்த வகையான உள்ளடக்கம் எப்போதும் எங்கள் தற்போதைய கொள்கைகளின் கீழ் பணமாக்குதலுக்கு தகுதியற்றது. அங்கு படைப்பாளிகள் அசல் மற்றும் உண்மையான உள்ளடக்கத்திற்கு வெகுமதி அளிக்கப்படுகிறார்கள். அனைத்து யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்டது யூடியூபினுடைய அஃபிஷியல் பேஜிலிருந்து இருந்த ஆங்கில பத்தியை தமிழாக்கம் செய்து மொழிபெயர்த்து உங்களுக்கு நான் வழங்கியுள்ளேன். இதில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோக்கள் போடலாமா, கதை சொல்லலாமா, இது போன்ற அம்சங்களுக்கு யூடியூப் எந்த தடையும் விதிக்கவில்லை. தாராளமாக செய்யலாம், வரவேற்கப்படுகிறது என்று தான் கூறியிருக்கிறது. அதே போன்று சாட்ஜிபிடியையும் நீங்கள் பயன்படுத்தலாம். வாய்ஸ் ஓவர் பற்றிய கருத்திலும் எந்த ஒரு தகவலையும் யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கவில்லை. அதனால் நீங்கள் வாய்ஸ் ஓவரும் குளோனிங் முறையிலையும் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். மேலும் இதில் ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் யூடியூப் நியூ பாலிசி சொல்வது என்னவென்றால், ரிப்பீட்டட் கண்டென்ட் எனப்படுகின்ற மீண்டும் மீண்டும் யூடியூபில் சுழன்று வரும் கதைகள், கட்டுரைகள் மற்றும் உண்மை நிகழ்வுகள் இவற்றை ஆல்டர் செய்து மீண்டும் மீண்டும் வெளியிடுவதை ரெஸ்ட்ரிக்ஷன் செய்கிறது. அதனால் அதுபோன்ற சேனல்கள் அதை தவிர்த்து கொண்டால் யூடியூபினுடைய நியூ பாலிசியில் எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போவதில்லை என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே. தொடரட்டும் நமது வெற்றி பயணம். நன்றி.